இந்த சைடு வச்சு பெரிய ஸ்டேஷன்னா பாலக்காடு, ஒட்டப்பாலம், அதுக்கு அடுத்தது ஷொர்ணூர் ஸ்டேஷன் தான் ரொம்ப பெரிய ஸ்டேஷன். ஷொர்ணூர் ஜங்ஷன் வந்துட்டா நார்த்து சைடு போகிறக்கு எல்லா ட்ரெயினுமே கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம போக போகிற ரூட்டு தாங்க அழகாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஷொர்ணூரை தாண்டினதுக்கப்புறம் தாங்க ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் அழகாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த இது பிடிக்கும். நாம் நிறைய இன்ஸ்டாவில், யூடியூப்பில் எல்லாம் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப அழகான ஸ்டேஷனாக இருந்த மெலட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் இது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பூரா இந்த எலக்ட்ரிக் இது போடுறதுக்காக பூராத்தையும் இது பண்ணிட்டாங்க. அதனால் அந்த அழகே போச்சு. முடிஞ்சா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம ட்ரெயின் ஜேர்னியோட எண்டிங்காக வந்து நான் இப்போ
நிலம்பூர் ரோடு வந்துட்டோம். இதாங்க இந்த லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இல்லை. எங்கே போனாலும் நிலம்பூர் ரோடு வந்து தான் போகணும் ட்ரெயினுக்கு. ஆனால் நாம் இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் பக்கத்தில் எங்கேயாவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ரிட்டன் ட்ரெயினுக்கு வந்துடுவோம். திரும்பி 10 மணிக்கு தான் ட்ரெயினு. நம்ம இப்போ 9:10க்கு நம்ம இங்கே வந்துட்டோம். அவ்வளோதாங்க. இதோட நம்ம ட்ரெயின் ஜேர்னி எண்ட் ஆயிடுச்சு. நாம் இப்போ பாலக்காட்லேருந்து நிலம்பூர் ரோடு வரைக்கும் வந்திருக்கோம். இந்தியாவிலேயே வச்சு 10th பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ரூட்னால் அது ஷொர்ணூர் டு நிலம்பூர் ட்ரெயின் ரூட்டு தாங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.